மேடம், தமிழ்நாட்டில் நிறைய கீரை வகைகள் கிடைக்குது. அதில் நான் ஒவ்வொரு கீரை வகைகளோட பேர்கள் சொல்கிறேன். அதோட பலன்கள் மட்டும் நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. சிறுகீரை ரொம்ப நல்ல பெனிஃபிட்டான கீரை, எல்லோரும் சாப்பிடலாம். வயது வித்தியாசம் கிடையாது, நோய் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் மட்டும் எடுத்துக்கூடாது. பசலைக்கீரை அது பேர்லேயே இருக்குது. பசலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமிக்காயி ஜாண்டிஸ் ஸ்டேஜுக்கு வர்றது தான் பசலைன்னு சொல்லுவாங்க, பசலை நோய்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அனிமிக்கா இருக்கவங்க, கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கவங்களுக்கு அற்புதமான கீரை. அரைக்கீரை சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்க எடுக்கக்கூடிய, சமைத்து உண்ணக்கூடிய ஒரே கீரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை. முருங்கைக்கீரை அயன் கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ அனிமிக்கா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் அயன். சிவப்பு கீரை அது ஆந்தோசைனின் அப்படிங்கக்கூடிய சத்து வந்து இருக்கு. ஸோ இது அயனுக்கு ரிச் அயன் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கீரை சிறப்பான ஒரு புளிச்சக்கீரை நல்ல ஒரு கூலண்ட். யூஸ்வலாக காசனிக்கீரை அப்படின்னும் சில வட்டார வழக்குகளில் வந்து சொல்லுவாங்க. நல்ல ஒரு குளிர்ச்சியான கீரை, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா விட்டமின் ஏ சத்து அதில் அதிகமாக. வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையும் ஒரு குளிர்ச்சியான ஒரு கீரை. ஆனால் யார் பார்த்து எடுக்கணும் அப்படின்னா, கபநோய் உள்ளவர்கள், ஆஸ்துமா, சைனிசைட்டிஸ் உள்ளவங்க மட்டும் வெந்தயக்கீரை பார்த்து எடுக்கணும். மற்ற எல்லாருக்கும் அது நல்லது. காணாம் வாழை இந்த கீரையோட சிறப்பு என்ன அப்படின்னா, யூஸ்வலாக வந்து இது என்ன பண்ணலாம், நம்ம பொரியல் பண்ணியெல்லாம் சாப்பிடலாம். அதாவது ஸ்கின்ல அல்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, புண்கள் இருக்கவங்க, வெரிகோஸ் வெயினால் அல்சர் இருக்கவங்க, சர்க்கரை நோயால் அல்சர் புண்கள் வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இது இன்டர்னலாகவும் நல்ல பலன் தரும், எக்ஸ்டர்னலாகவும் நம்ம போட்டோம்னா நல்ல பலன் தரும். குமட்டிக்கீரை குமட்டிக்கீரை ரிச் வந்து காப்பர், தாமிரச்சத்து வந்து இருக்கக்கூடிய ஒரு கீரை. அது பேர் தான் குமட்டிக்கீரையை தவிர அருமையான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கீரை. அது பூவை தவிர்த்துட்டு ஃபுல் பிளான்ட்டையும் நம்ம என்ன செய்யலாம்னா, கடைசலாக சாப்பிட்டோம் அப்படின்னா அயன் வந்து அதிகமாக இருக்குது, ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ காப்பர், தாமிரச்சத்து இருக்கிறதுனால முடி, ஸ்கின் வந்து ட்ரைனஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அந்த ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரலாக இன்டர்னலாக நமக்கு ஒரு மாய்ஸ்சரைசராக வந்து இந்த குமட்டிக்கீரை வந்து செயல்படும். கீரைகள் அப்படிங்கிறது பொதுவாக வந்து என்னென்னா, சிலர் பொரியல் செஞ்சு சாப்பிடுவாங்க, சிலர் கடைந்து சாப்பிடுவாங்க. சில கீரைகள், இப்போ முருங்கைக்கீரையெல்லாம் பக்குவம் சமைக்கிறப்ப நம்ம பக்குவம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டமக்குக்கு வந்து ஒரு அசௌகரியம் வந்து உண்டு பண்ணும். அதை வந்து கொதிக்க வச்சு நீரா, அதாவது குடிநீரா டிகாஷனாக எடுத்தால் வந்து நல்லது. ஆனால் கீரை எப்படி சமைச்சாலும் தயவுசெய்து கடைஞ்சிங்க அப்படின்னா அதில் புளி சேர்க்காதீங்க, இனிப்பு லெமன் வந்து சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக கீரைகள் நம்ம எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னா நார்ச்சத்து, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து. ஸோ அந்த இரும்புச்சத்து நமக்கு உடம்புல அப்சார்ப்ஷன் ஆகணும் அப்படின்னா அதனுடன் விட்டமின் சி இருந்தால் கொஞ்சம் அப்சார்ப்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் லெமன் கூட சேர்த்து எடுத்துட்டோம்னா நல்லது.